அங்கே வந்து நம்ம நம்ம தான் போகணும் அந்த பிளேஸ்க்கு. நம்ம போய் உட்காந்து தவம் பண்ண தான் பண்ண முடியும். மற்ற எதுவுமே நம்ம பண்ண முடியாது. ஆனால் சுவாமி சொல்லிட்டார், நீங்கள் எல்லோருமே என்னை தேடி வர வேண்டாம். நான் என்ன பண்ணுறேன், உங்களை தேடி வர்றேன். எங்கெங்கெல்லாம் நீங்கள் நினச்ச என்ன கூப்பிட்றீங்களோ நான் எல்லாருடைய கருமையத்துலையும் நான் வந்து இணைஞ்சுக்குவேன்னு சொல்லி போட்டு நான் ஸ்பேஸ் ஃபுல்லாக விரிச்சு விட்டார். அவருடைய ஸ்ப்ரெட் பண்ணிட்டார். காந்தாட்டில் போகிறேன். எவ்வளோ பெரிய ஒரு இதுன்னு பாருங்களேன் ஒரு குரு. பிரபஞ்சம் முழுவதும் நான் விரிஞ்சிருக்கிறேன். எல்லையற்ற அந்த பேராற்றலோடு நான் என்ன பண்ணுறேன், அந்த வற்றா இருப்போடு நான் இணைஞ்சிட்றேன். நான் சுத்த வெளியோடு நான் சேர்ந்துடுறேன். நீங்கள் கூப்பிட்டா என்ன பண்ணுவேன் நான், உடனே நான் வந்து உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ உங்களுடைய மன கஷ்டத்தை நீங்கள் தவத்திலேயே இடையூறாக இருந்தால் கூட யாரை கூப்பிட சொன்னாருங்க, என்னை கூப்பிடுங்கன்னு சொன்னார் சுவாமிஜி. தவத்தில் இடையூறு வருது, உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னா உடனே எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்கன்னார். நம்ம யாருக்கு கால் பண்ணுறோம் தவத்தில் இடையூறு வரும்போது? கால் பண்ணிக்கிறோம். ஒரு நாள் வேதாத்ரி மகரிஷி உங்களுக்கு கால் பண்ணிக்கிறோமா? நம்பரெல்லாம் கிடையாது. எப்படி கால் பண்ணுறதுங்க சுவாமிஜிக்கு? சுவாமிஜி நீங்கள் அவ்வளோ தூரம் ஒரு செகண்ட் நினச்சா போதுங்க. நம்ம உட்காந்து ஒரு நிமிஷம் சுவாமியோட உருவத்தை சொல்கிறாங்க இல்லைங்களா, எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைத்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவிலும் உடலிலும் மாற்றம் காணும் இப்பெருமை இயல்பூக்க நீதியாகும். எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயிரின் நல்கும். இதற்கு மேலே ஒரு கவி தேவையா சொல்லுங்களேன்? ஒரு கவியிலே அத்தனை உள்ளடக்கிட்டார். புலவர் தியாகராஜன் ஐயா பார்த்துருக்கீங்க இல்லையா? நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். அப்போ பயிற்சி எடுத்தவங்க ஐயாக்கெல்லாம் தெரியும். தியாகராஜன் ஐயா அப்படியே சுவாமிஜியை அச்சில் எப்படி இந்த பாகு அச்சில் வெள்ளம் ஊற்றி எடுத்தாங்கன்னா அச்சு அப்படி உழுகுது பார்த்தீங்களா, அதே மாதிரி இருப்பாங்க. நாங்களாம் துரியாதி தீட்சி அவர் தான் கொடுத்தாரு எங்களுக்கெல்லாம். துரியாதீதம் பிரம்மையான வகுப்பில் சுவாமிஜி வர்றாரு. நாங்கள் நிறைய பேர் ஓடி இருக்கிறோம் சுவாமிஜி வர்றாரு அப்படின்னு. அப்புறமா ஓ சுவாமிஜி நினச்சிட்டு வந்தீங்களா நீங்கள் அப்படி? ஐயா அப்படி இல்லைங்க, அப்படி கால் உளுத்துருவோம். அந்த மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரி ஓடுவோங்க அவங்க பார்த்துட்டு, ஐயாவை பார்த்துட்டு. அப்படி டிட்டோடிச்ச மாதிரி இருப்பார். எப்படிங்க அவரையவே நினச்சி என்ன பண்ணிட்டாருங்க, அவராகவே மாறிட்டாருங்க. அந்த அவர் ஹைட்டு அருத்தந்தை வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாங்க, இவர் கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பார். அவ்வளோதான் ஒழிய உருவத்துலேயும் அந்த தாடி அந்த துண்டு ட்ரெஸ் கோடுங்க ஒன்றும் கூட மாறாது. மஞ்சள் எல்லாமே இங்கே அப்படியே இருக்குங்க. மணிமண்டபத்தில் அந்த அந்த நமக்கு தவம் பண்ணுறோம் இல்லைங்களா, அங்கே அவர் தவனே நடத்துவார். இப்போ மணிமண்டபம் ஐயா சாமி இறந்து அதுக்கு முன்னாடி ஐயா தான் வந்து தியானமே நடத்துவார் குறிப்பிட்ட மண்டபத்தில். அப்போ நாங்கள் அது உட்காந்து கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அருத்தந்தையே நேரில் வந்து பேசுகிற மாதிரி ஒரு ஃபீலாக. தியாகராஜன் புலவர் தியாகராஜன் ஐயா ஆமாங்க, அவ்வளோ அற்புதமாக வந்து அப்படி இருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவராகவே மாறுறது. அப்போ நமக்கு வந்து நம்ம அமைதி வேணும், எனக்கு மனநிறைவு வேணும், வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு ஒரே வழி என்ன, யார் அடிக்கடி நினச்சிக்கணுமா, குருவை நோக்கி பயணம். குருவை நோக்கி ஒரு பயணம் அப்படிங்கிற. ஏன்னா நம்ம கிடச்சிருக்கிற குரு ஒரு ஃபேமிலி மேன், அவ்வளோதான். ஃபேமிலியிலிருந்து எப்படி நம்ம வந்து முக்தி அடைகிறது மோட்சம் அடைகிறதுன்னு விஷயத்தை நம்ம சொல்லி கொடுத்தாங்க. இப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே வெளி விவகாரம். வெளியே நிறைய விவகாரம் பண்ணிட்டு வருவோம், உள்ளுக்குள்ளே விவகாரம் பண்ணிக்கிறோமா? உள்ளுக்குள்ளே அது என்னங்க உள் விவகாரம் வெளி விவகாரம்னா என்னங்க சொல்லுங்களேன்? விவகாரம்னாலே ப்ராப்ளம் தான். நாம் பண்ணுற வேலையில் என்ன வேலை? வெளி விவகாரம். வெளி விவகாரம் என்ன பண்ணுவோம்? வெளியே என்னென்ன விவகாரம் பண்ணிட்டு வருவோம் வெளியே சொல்லுங்களேன்? என்னென்ன பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? இன்றைக்கி என்னென்ன விவகாரம் பண்ணணும் வெளியே? மற்ற பிரச்சனைகள் உண்டு பண்ணியிருப்போம். அப்புறம் வேறு என்னென்ன பண்ணுங்க? அதாவது வெளி விவகாரம்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, பற்று பாசம், அவ்வளோதான். பற்று பாசம் வச்சு எளியவே சுற்றிட்டு இருக்கிறது. கண்ணுக்கு தெரிகிற பொருளெல்லாம் என்னுடையது, நிறைய தேடணும். இன்றைக்கி இப்போ தீபாவளி சீசன் ஆரம்பிச்சிங்களா? திருப்பூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து பாருங்க, ஒவ்வொரு துணிக்கடையிலும் எவ்வளோ ரஷ் தெரியுங்களா? இப்போது பஸ்ஸை ஏற முடியாது, அவ்வளோ சுற்றிட்டு இருக்கிறாங்க. எல்லா மக்களும் அப்படியே அறக்கப்பறக்க பரவரன்னு ஓடிட்டுருக்குறாங்க. அதெல்லாம் என்ன வேலைங்க? வெளி விவகாரம். உள் விவகாரம்னு என்ன? உள்ளுக்குள்ளே போய் கவனிக்கிறது. உள்ளுக்குள்ளே போய் எப்படி கவனிக்கிறது? நம்மளை சொன்னாங்க இல்லைங்களா, உன்னை நீயே என்னைக்கு கவனிக்க ஆரம்பிக்கிறியோ அன்னைக்கு தான் உனக்கு மன அமைதி கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. எல்லா ஞானிகளும் சொன்ன விஷயந்தான். இப்போ உள்ளுக்குள்ளே போய் என்னத்தை கவனிக்கிறது? உள்ளே போய் உள்ளே என்ன இருக்குதுங்க? உள்ளே போனீங்கன்னா உள்ளுக்குள்ளே போனால் என்ன இருக்குங்க? உள்ளுக்குள்ளே போனால் எப்படி உள்ளே போகிறது? அதாவது உள்ளுக்குள்ளே போனால் என்ன இருக்குன்னு பார்க்குறீங்க? உள்ளுக்குள்ளே போகிற அப்படியே உள்ளுக்குள்ளே இன்னர் ட்ராவல்னு சொல்லுவாங்க. இன்னர் ட்ராவல் பண்ணி பார்க்குறோமா? இன்டோர் கேம். இது நம்ம அவுட்டோர் கேம் கிடையாது. அவுட்டோர் ஷூட்டிங் நம்மளாம் பண்ணுறது. ஆனால் இன்டோர் ஷூட் எப்படி இருக்குங்க உள்ளுக்குள்ளே போனால்? இன்டோர் ஷூட் எப்படி இருக்குங்க உள்ளுக்குள்ளே போனால்? எப்படி கவனிக்கிறது? உள்ளே போவீங்க, எப்படி உள்ளே போவீங்க? உள்ளே போகிறக்கு அவ்வளோ மனசு விடுமா? நம்மளை உள்ளே போகிறக்கு மனசு விடுன்னு நினைக்கிறீங்களா? அவ்வளோ ஈஸியாக மனசு விடாது. ஏன்னா மனதனுடைய வேலையே என்ன? நம்மளை டைவர்ஷன், நம்மளை டைவெர்ட் பண்ணிகிட்டே இருக்குது. அதெல்லாம் வேண்டாவா போகலாம் அப்படிங்கும். கண்ணை மூடி உட்காரலான்னு சொல்லுங்கள், உட்காந்தா பரவாயில்லைங்க, எப்போ தவம் முடிப்பாங்கன்ட்டு இருக்கோம்.
இல்லைங்களா? எப்போ வாழ்த்தவ சொல்லும், மலை வாழ்த்து எப்போ முடிப்பாங்க, எப்போ தவத்தை முடிச்சு கிளம்பலாம், இப்படி மெயின்டைன் பண்ணி கோயிலுக்கு போனாலும் அப்படி தான். அப்போ உள்ளுக்குள்ளே மனசு போகிறதுக்கு நமக்கு இடமே கொடுக்காது, ரொம்ப நமக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ இந்த உள்ளே போகிற மனதை எப்படி நாம் அமைதி கொண்டு வர்றது? அதுதான் நமக்கு இப்போ நிறைவு வேணும், அமைதி வேணும், எனக்கு மகிழ்ச்சி இருக்கணும், எல்லாருமே அதை தான் தேடி ஓடுறோம். அதுக்கு ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இந்த மைண்டை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். அப்போ எப்படி நம்ம இந்த மைண்டை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு ஒரு டெக்னிக், நிறைய டெக்னிக் இருக்குதுங்க மைண்டை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது. கட்டுப்பாட்டில் வைக்கிறது ஈஸியாக சுலபமாக இல்லை கஷ்டங்களா? ரொம்ப ரொம்ப இருக்கிறதுலே கடினமான வேலை எதுங்க? சும்மா இருக்கிறது தான். எப்படி சும்மா இருக்கிறது? கை காலை வச்சு. இது மூவியில் வர விஷயம் தான். ஒரு மூவியில் சொல்லுவார் இல்லைங்களா, சும்மா இருக்க சொல்லி ஒருத்தர் உட்கார வச்சு. நமக்கு ஒரு மூவினா நமக்கு அழகாக கேட்ச் பண்ணும் இல்லையா ஒரு விஷயங்களை பார்த்துருப்பீங்க இல்லையா? அவருக்கு இருக்கும் சைன் கூட பண்ண மாட்டார். ஒரு தபால்கார தான் கையெழுத்து கூட அந்த அளவுக்கு சும்மா இருக்கிறது. அப்படி எல்லாம் சோம்பேறித்தனம். அதுக்கு வேற நம்ம பண்ணுறது என்ன? சும்மா இருக்கிறது அப்படின்னா, சும்மா இருந்து சுகம் காணணும்னு சொல்லுவாங்க. அடுத்தது சும்மா இருக்கணும், சுகமாக இருக்கணும். அப்படி இருக்க முடியுமா? சும்மா உட்காந்து சுகம் காண முடியுமா? அப்போ உள்ளுக்குள்ளே போனால் என்ன இருக்குங்க? உள்ளுக்குள்ளே அப்படியே சும்மா மனசு அப்படியே உள்ளே போய் அப்படியே உள்ளே கொண்டு போய் பாருங்கள் என்ன தான் இருக்குது உள்ளுக்குள்ளே. நீங்கள் ஆகினை துரியம் எல்லாம் அப்புறம் அது நம்ம அருத்தந்தை கொடுத்த தவ பயிற்சி முறைகள், ஸ்டெப் முறைகள். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணுமா? அமைதியாக இருந்து பழகணும். அந்த அமைதியாக இருக்கிற பழகிறதுக்கு தான் ஒரே வழி நமக்கு. அந்த நல்ல ஒரு கன்வீனியன்ட் இடத்த நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். இந்த பரபரப்பான வாழ்க்கையில் நம்ம வீடு, குழந்தைங்க, பெரியவங்க இப்படியே நம்ம லைஃப் போயிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு நாள் கூட நம்மளால் அமைதி கொண்டு வர முடியாது. ஏன்னா நட்புகளோட நம்ம வந்து சந்தோஷமாக வாழணும், உறவுகளோட ஹாப்பியாக வாழணும்னா ஒரே வழி என்ன? நம்ம அடிக்கடி என்ன பண்ணணுங்க? ஒரு நல்ல ஒரு மூடு கொண்டு வரணும். இப்போது நமக்கு ரேடியோ ஸ்டேஷனுக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வானொலி ஆரம்பிங்க. ஒரு வானொலி இதில் பார்த்தீங்கன்னா நிறையா ஃப்ரீக்வன்சி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சூரியன் எஃப்எம்க்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இல்லைங்களா, ரேடியோ எஃப்எம்க்கு ஒரு ஃப்ரீக்வன்சி, ஹலோ எஃப்எம்க்கு ஒரு ஃப்ரீக்வன்சி, ரேடியோ மச்சிக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி, நிறையா ஃப்ரீக்வன்சியெல்லாம் போட்டிருக்கீங்களா? இப்போ நீங்கள் எந்த ஃப்ரீக்வன்சி வேணுமோ அதை மட்டும் கரெக்டாக ஆன் பண்ணிங்கன்னா அந்த பாட்டு தெளிவாக கேட்கும் நமக்கு. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். டிவி ஆகட்டும், ரேடியோ ஆகட்டும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ அதுக்காக அந்த அலை வந்து மோதுமா மோதாதான்? அந்த ரேடியோவில் பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா அலைகளும் வந்து மோதுங்க. ஆனால் நமக்கு எது வேணுமோ அதை மட்டும் டியூன் பண்ணோம்னா, இப்போ நீங்கள் 98.6க்கு பதிலாக 98.3ன்னு போட்டு பாருங்களேன், அந்த ஃப்ரீக்வன்சி எடுக்குமா ரேடியோவில்? கண்டிப்பாக எடுக்காது. அப்போ கரெக்டாக எப்படி டியூன் பண்ணுறது நம்ம அதையே? அப்போ அலை வந்து மோதுங்க. அப்போ அதுதான் சொல்லுவோம், நினைத்ததெல்லாம் நடக்கும்னு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா? அர்த்தந்தை சொல்லுவாங்க, நீ எண்ணியாங்கு எய்துவர் என்னையே திண்ணீராக பெரியன்னு சொல்லுவார் திருக்குறளில். சுவாமி சொல்லுவாங்க, நீ நினைத்தபடி நீ என்ன நினைக்கிறியோ அதுவாகவே நீ மாறுவேன்னு சொல்லுவாங்க. அப்போ எப்படி நினைச்சதெல்லாம் நடக்குது ஒரு சில பேருக்கு? நமக்கு மட்டும் நினைச்சதெல்லாம் நடக்க மாட்டேங்குது. எத்தனை பேருக்கு நினைச்சதெல்லாம் நடக்கும்? இங்கே இருக்கிறவங்களுக்கு நான் நினைச்சதெல்லாம் அப்படியே நடக்குதுன்னு சொல்ல முடியுமா? நான் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது. எல்லாத்துக்கும் இதே கதை தான். அப்போ நாம் எப்படி நினைக்கல அதையே? எந்த மாதிரி ஃப்ரீக்வன்சியில் நினச்சிருப்போம் அதையே? அமைதியாக ஆழமாக நம்ம அதுக்கு பதிவே கொடுக்கல. இதுதான் விஷயம். அப்போ எப்படி நீங்கள் அமைதியாக ஆழமாக பதிவு கொடுப்பீங்க? அதுக்கு எப்படி கொடுக்கறது? இதுக்கு நல்லா யோசிப்போம். எப்படி கொடுப்பீங்க அமைதியாக ஆழமாக? எப்படி கொடுக்கறது? என்ன டெக்னிக் வச்சுக்கலாம் அதுக்கு? அமைதியாக ஆழமாக ஒரு எண்ணத்தை நம்ம போடணும் அப்படின்னா அதுக்கு நிறைய பயிற்சி வேணும். இப்போ சுவாமிஜி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆழியார் அறிவித்திருக்கோயில் வேணுங்கிறதுக்காக ஒரு ஒன்றுமே பண்ணல. அவருடைய எண்ணலைகள் தான். அந்த எண்ணங்கள் மூலம் என்ன பண்ணாருங்க? அதுக்கு பேர் முகவசியம் ஜெகவசியம்னு சொல்லுவாங்க கரடி பயிற்சியில். நிறைய பேர் அந்த மாதிரி பயிற்சியெல்லாம் பண்ணி கூட சாதிக்கிறாங்க. இப்போ சுவாமிஜி பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம நிறைய படிச்சிருக்கோம் அவருடைய வாழ்க்கை வரலாறுல. ஜவஹர்லால் நேரு பேசுனது எப்படி அப்படியே பேசி காமிச்சாருன்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஜவஹர்லால் நேரு வந்துங்க அங்கே பார்லிமெண்ட்டில் பிரதமராக பதவி ஏற்குவார், நாளைக்கு பதவி ஏற்று இதுதான் பேச போகிறாரு அப்படிங்கிறத அறுத்தந்து என்ன பண்ணார்? முன்னத்த நாளே இப்படி தான் பேச போகிறாருன்னு சொல்லிட்டார். எப்படி அவர் தெரிஞ்சதுங்க? அதே மாதிரி காமகோடி அந்த வீடு அவங்க மடத்திலிருந்து வரும்போது காஞ்சி பெரியவருக்கு அடுத்து சங்கராச்சாரியர், அவருக்கு அடுத்தவர் பேர் என்னங்க தெரியுங்களா? சங்கராச்சாரியருக்கு அடுத்தவர் ஜெயேந்திர சுவாமிகள் நினைக்கிறேன். ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வந்து நம்ம அருள் தந்தை ஆழியாரில் வந்துங்க மருதமலை அடிவாரத்தில் நம்ம மருதாசல் அடிகளாருடைய ஒரு விழாவுக்கு வந்துட்டுங்க, நான் வந்து எப்படியாவது ஆழியாரில் போய் அருத்தந்தை பார்க்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் வந்து ஆழியாருக்கு வர்றாங்க. அப்போ எதுக்கு வர்றாங்க அப்படின்னு சுவாமிஜிக்கு தெரியாது, தகவலே கொடுக்கல. அப்போ சுவாமிஜிக்கு வந்து என்ட்ரன்ஸில் வந்துட்டு சொல்கிறாங்க, ஜெயேந்திர சுவாமிகள் வந்து உங்களை பார்க்குறக்கு வர்றாங்க, நீங்கள் அதனால் அப்படி சொல்லி தகவல் வருது. உடனே சுவாமிஜி சொல்கிறார், என்ன இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டாங்க? ஏன்னா ஒரு மடாதிபதி வரும்போது அந்த அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்கணும் இல்லைங்களா? பூரணக்கும்ப மரியாதைன்னு சொல்லுவாங்க நம்ம இதிலலாம், இந்த இந்து மதங்களில். அப்போ அந்த பூரணக்கும்ப மரியாதை கொடுத்தா நான் அவங்களை வரவேற்கணும். இப்படி திடீர்னு வந்துட்டாங்களே என்ன பண்ணுறதுன்னு சுவாமிஜிக்கு ஒரே சரி பரவாயில்ல வாங்கன்னு சொல்லி அப்படி வந்துட்டாங்க. வெளியே வந்து அவங்கள வரவேற்றுக்கூட்டு உட்கார வச்சாச்சு. உட்கார வச்சு எல்லாம் பேசிட்டு அவங்க அந்த என்னென்ன உணவெல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து அவங்களை உபசரிப்பெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் அவர் சொல்கிறாரு, சரி நான் அப்படி கிளம்புறேங்க அப்படிங்கிறாரு. கொஞ்சம் நேரம் உங்களை போகிற வழியில் நான் வந்தேன், உங்களை பார்க்கணும் போல் தோணுச்சு, அதுக்காக உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறார்.
இப்போ சுவாமிஜி எல்லாம் பேசி முடிச்சுட்டு சரி நான் போயிட்டு வரங்க கிளம்புறேன் அப்படின்னு அவர் எந்திரிக்கும் போதுங்க அவர் சுவாமிஜி கேட்குறாங்க, நீங்கள் கேட்க வந்தது என்ன என்கிட்ட கேட்காமையே போகிறீங்களே அப்படின்னு கேட்டாங்களா அருட்தந்தை. அவர் போய் ஷாக் ஆயிடுச்சா ஜெயேந்திர சுவாமிக்கு. நான் கேட்க வந்ததா, எப்படி நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, நான் ஒன்றுமே அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நீங்கள் கேட்க வந்தீங்களா, தாராளமாக கேட்டே போங்க அப்படிங்கிறார். அவருக்கு அப்போ தான் அருட்தந்தை மேலே ரொம்ப ஒரு பயபக்தி வந்த ஒரு மாதிரி மதிப்பு உயர்ந்துட்டாராம். அந்த விஸ்வரூபம் மாதிரி அவருடைய கண்களை சுவாமிஜி காட்சி அளிச்சாரா ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுக்கு. விஸ்வரூபங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நேரடி காமிக்கிறதுல மனதில் அப்படி உயர்ந்துட்டார் அவர் சுவாமிஜி. அப்போ எதுக்காக நீங்கள் வந்து சொன்னீங்கன்னு கேட்கும்போது ஒரே ஒரு கேள்வி தான் உங்கள்கிட்ட கேட்குதுங்க. நீங்கள் பிரம்மயானம் சொல்லி ஒன்று கொடுக்குறீங்க இல்லையா ஆலியாரில், உங்களுடைய சீடர்கள்லாம் வர்றாங்க இல்லையா, உங்களுக்கு நீங்கள் பிரம்மயானம் கொடுக்குறீங்க இல்லையா, எந்த அடிப்படையில் எந்த தகுதியில் கொடுக்குறீங்கன்னு கேட்டாரா. இதுதான் இவர் கேட்ட கேள்வி. எந்த தகுதியில் கொடுப்பாங்க, ஒரு மடத்துலையா இருந்தால் ஒரு மடாதிபதி இருக்கிறாங்க, எந்த தகுதியில் அவங்க வந்து சீடராக சேர்த்துவாங்க, எத்தனை நாள் அந்த மடத்தில் இருக்கணுங்க அவங்க. இப்போ சங்கராச்சாரியருக்கு பின்னாடி ஜெயேந்திரர் வந்தாருன்னு எவ்வளோ நாள் அவர் ஒர்க் பண்ணியிருப்பாருங்க அந்த மடத்தில் போய். சின்ன குழந்தையிலிருந்து தியாகம் அப்படியே அர்ப்பணிச்சிருப்பாங்க அவங்க. டோட்டலாக பாடி உடல் மனம் உயிர் எல்லாமே அர்ப்பணித்து ஃபேமிலியை விட்டு வெளியே போனால் மட்டும்தான் என்ன பண்ண முடியுங்க, அடுத்த மடாதிபதி ஆகக்கூடிய தகுதி இருக்குங்க. அப்போ அந்த மாதிரி நாங்கள்லாம் மடத்தில் இப்படி வச்சுருக்கும்போது நீங்கள் மட்டும் எப்படி வர்றவங்களுக்கு பூரா பிரம்மயானத்துக்கு கொடுக்குறீங்க, அப்போ என்ன தகுதி இருக்குது, வர்றவங்களுக்கு பூரா கொடுத்தா அதனோட வேல்யூ போயிடும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. சுவாமிஜி ஒரே பதில் சொன்னாராம், ஒரு தகுதி வேண்டியது இல்லைங்க, அவங்களுக்கு உடம்பு மனசு உயிர் இருந்தால் போதும் அப்படின்னார். இதுதான் அவர் சொன்ன விஷயம். பாருங்களேன் நம்முடைய மகான் எப்படி நம்ம உடம்புல இப்படி எப்படி விஸ்வரூப தரிசனம் காமிக்கிறாருன்னு பாருங்களேன். இன்னொரு அமைதி, இன்னொரு நிறைவு, இன்னொரு அடக்கம் பாருங்களேன். அப்போ நம்மளும் எவ்வளோ கற்றுக்கணும் அவர்கிட்ட இருந்து. அப்போ எப்படி மனதில் உயர்றாரு பார்த்தீங்களா. அப்போ நம்மள எந்த தகுதியில் கொடுக்குறாங்க நமக்குங்க, உடம்பு மனசு உயிர் இருந்தால் போது, ஒன்றுமே வேண்டியதில்லை, பிரம்மஞானத்துக்கு ஒரு தகுதியே வேண்டியதில்லை அப்படிங்கிறாங்க. அப்போ பிரம்மஞானம் என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடம் இல்லைங்களா. பிரபஞ்ச ரகசியத்தையே நமக்கு என்ன பண்ணுறாங்க அதில் கற்றுக் கொடுக்குறோம். அப்போ பிரபஞ்ச ரகசியத்தையே தெரிஞ்சுட்டு நம்ம எப்படி இருக்கிறோம், இப்போ நமக்கு தான் பிரபஞ்ச ரகசியமே தெரியுமே, ஒன்றுமே நம்மக்கிட்ட எதுவுமே மறைக்கல அருட்தந்தை, எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ பிரபஞ்ச ரகசியத்தையே தெரிஞ்சவங்க நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் கேட்டால் நம்ம சொல்லுவேன், நானெல்லாம் 40 வருஷமாக மனவளக்கலையில் இருக்கிறேன், 30 வருஷமாக இருக்கணும், நம்ம எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் எத்தனை பேர் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதையே. இப்போ ஃபாலோ பண்ணாமல் எனக்கு அமைதி வேணும், நிறைவு வேணும், மகிழ்ச்சி வேணும் யாரும் கேட்கக்கூடாது, அழுகக்கூடாது வந்து உட்காந்துட்டு. அது சொல்கிற மாதிரி யார் வந்து அழுகிறதோ புலம்புறதோ பேசுறதுல இருக்கக்கூடாது. அப்போ நம்ம அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைவு வேணும் அப்படின்னா ஒரே வழி என்னங்க, அருட்தந்தையோட அந்த தத்துவங்கள் என்ன பண்ணணும், நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஒரே சிம்பிளான கேள்வி, எத்தனை பேர் டெய்லி உடற்பயிற்சி பண்ணுறோம் ஃபஸ்ட்டு, இன்றைக்கி எத்தனை பேர் பண்ணணும், ஏன்னா எல்லா பக்கமும் கேட்குற கேள்வி தான். ஒரே கேள்வி சொல்லுவோம், எனக்கு நேரம் இல்லை அப்படிம்போம். அடுத்து அதே ஆன்சரையும் சொல்லிடுறேங்க, எனக்கு நேரம் இல்லை, நான் வந்து நைட்டில் 12 மணிக்கு படுக்கிறேன், காலையில் வந்து நான் 4 மணிக்கு எந்திரிச்சாதே என் வேலையை முடிச்சுட்டு அடுத்த டியூட்டிக்கு போக முடியும் அப்படின்னு சொல்கிறோம். சரி திடீர்னு உடம்பு முடியல, ஐசியூவில் கொண்டு 10 நாள் படுக்க வைக்கிறாங்க, அப்போ எப்படி நேரம் வரும் நமக்கு, அப்போ எப்படி நேரம் வருங்க. அப்போ எல்லா வேலையும் விட்டு போட்டு போய் பணத்தை செலவு பண்ணிட்டு ஐசியூவில் உட்காந்துருந்தோம், நம்ம உள்ளே படுத்துருப்போம், வெளியே எத்தனை பேர் உட்காந்துருப்பாங்க ஐசியூக்கு வெளியே, திங்க் பண்ணிப்பாரு. அப்போ இதுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏன் டைம் ஒதுக்க மாட்டேங்கிறோம். கேட்டால் எனக்கு அமைதியாக வாழணும், எனக்கு அமைதியான வாழ்க்கை தான் நிறைவாக வாழணும், எனக்கு இந்த கஷ்டமெல்லாம் பிடிக்கல, நான் சந்தோஷமாக இருக்கணும், எல்லாத்துக்குள்ளேயும் மனசுக்குள்ளே இருக்குது. ஆனால் நம்ம அதுக்கு நான் என்ன முயற்சி எடுத்தேங்க, ஒரு முயற்சியும் எடுக்கல. ஆனால் சொல்கிறது மட்டும் எனக்கு அப்படி வேணும் இப்படி வேணும், நோய் வரக்கூடாது, நான் எனக்கு எல்லாமே சொல்லுவேன் நம்ம. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப குறைவாக ஃபாலோ பண்ணுறோம். அப்போ சுவாமி சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நீ இறந்த பின்னாடி முக்தி அடைஞ்சு அமைதி அடைய வேண்டாம். இப்போ இறந்த பின்னாடி நமக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஆத்மா அமைதி அடையட்டும்னு சொல்லுவாங்க. ஆனால் இருக்கும்போதே நம்ம ஆன்மாவை எப்படி வச்சுக்கணுமா, அமைதியாக வச்சுக்கணும். அதனால தான் நம்ம தவத்தில் 3 முறை சொல்கிறோம் இல்லைங்களா, அமைதி அமைதி. ஏன் 3 முறை சொல்கிறோம் அமைதி அமைதி அமைதின்னு, இல்லை யாராவது சண்டை ஓட்டாங்க அமைதியார் அமைதியார் அமைதியார்னே சொல்கிறோம். ஏன் சொல்கிறாங்க அமைதியார் அமைதியார், சைலண்ட் 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 ஏன் சொல்கிறோம். ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஒன்றும் சைலண்ட், மொபைலை சைலண்ட்டில் போடுங்க. இந்த மொபைல் சைலண்ட்டில் ஓட்டாலும் நம்ம சைலண்ட் ஆயிடுவோம் மேக்ஸிமம். இந்த மொபைல் அடித்தாலும் நம்ம சைலண்ட்டே போயிடுது, எல்லாருடைய சைலண்ட்டும் மொபைலில் தான். ஏன்னா ஸ்டேட்டஸ் யாராவது நமக்கு எதிராளி ஸ்டேட்டஸ் வச்சாலும் ஒரு அம்மா புலம்புதுங்க, அவங்க என்னை நினச்சி தான் ஸ்டேட்டஸ் வச்சுட்டாங்க பாருங்கள், ஏதாவது தேவையா நமக்கு, என் மேலே சண்டை போட்டாங்க. ஒரு சொல்லிச்சுங்க, போன கிளாஸுக்கு நாங்கள் எங்கேயோ அங்கே வெளியே கிளாஸ் இருக்கும்போது ஒரு அம்மா சொன்னாங்க, அவங்க என் கூட சண்டை போட்டாங்க மேம் ஒருத்தர் அப்படின்னாங்க. அப்படிங்களான்னு கேட்டோம். சரி ஏன் இப்படி வருத்தப்படுறீங்கன்னு கேட்டால் சொன்னாங்க, அவங்க எனக்காகவே ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க, என்னை திட்டுற மாதிரி, நான் அதை பார்த்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ பாருங்களேன் எவ்வளோ துன்பங்கள் வருது பாருங்களேன். இது தேவையா நமக்கு, ஏன் ஸ்டேட்டஸ் பார்க்கணும், நம்ம ஸ்டேட்டஸ் என்ன லெவல் இருக்குதுங்க, இப்போ ஒரு ஸ்டேட்டஸ் ஒரு மண்ணும் இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், டெய்லி ஸ்டேட்டஸ் போடுறது என்ன, அது பண்ணுறது என்ன, இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் மைண்டு போகும்போது நமக்கு கண்டிப்பாக மன அமைதி குலைஞ்சு போயிருங்க. அப்போ மன அமைதி குலைக்கிறதுக்கு என்ன விஷயம் வந்தாலும் கூட நம்ம அதை சாஃப்டாக ஹேண்டில் பண்ணிட்டு போகணும். அப்படின்னு ஒரே வழி என்ன நமக்கு, ஒரே வழி இந்த உயிர் சக்தி நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இறைவன் கொடுத்த அற்புதமான இந்த உயிர் சக்தி, உயிர்ங்கிற கடவுள் நம்ம உடம்புக்குள்ள சொல்ல, உள்ளம் பெருங்கோயில் சொன்னாங்களே, உன்னுடம்பே
ஆலயம். அப்போ உன்னிடம்பாகிய ஆலயத்துக்குள்ளே யார் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க? யார் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க? இறைவன் என்ற உயிர் சக்தி, இறைத்துகள், உயிர் துகளாக நம்ம உடம்புக்குள்ள அந்த கண்ணு வைக்க நேரத்துக்குள்ள கோடிக்கணக்கான துகளை கொண்டு ஓடி எல்லாமே அணுவின் கூட்டு தான். சாமிஜியோட மிகப்பெரிய மகா வாக்கியம் நீங்கள் மைண்டில் இன்றைக்கி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு சொற்பொழிவு நீங்கள் நிறைய வாரம் நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க, எல்லாம் கேட்குறோம். ஆனால் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒரு நாள் நான் வந்து இங்கே சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி வெளியே போகும்போதுங்க ஒரு விஷயத்தை வெளியே எடுத்துகிட்டு போயிடும், கடத்திடுவேன். நீங்கள் அதை கடத்திட்டு போயிங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, அதையை ஃபாலோ பண்ணி உங்களுடைய தாய்க்கிறோம், நம்முடைய தாய்க்கிறோம். சுவாமி சொன்ன இன்னைக்கு உங்களுடைய தாய்க்கின்னு சொல்லுவார் இல்லைங்களா? அது மாதிரி உங்களுடைய தாய்க்கு என்ன தெரியுன்னா, ஒரே ஒரு சின்ன வாக்கியம் தான். மகரிஷியோட மிகப்பெரிய ஒரு கோடுவேட், அவர் சொன்ன ப்ராவர்பு தான். அமைதியாக இரு. மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்குவாங்க சொல்கிறது. மைண்டு மனப்பண்ணா திருப்பி கேட்ப போகிறக்குள்ளே யாராவது ஒருத்தர் கரெக்டாக அமைதியாக இரு. அனைத்துமே அணுவின் கூட்டு. இறுதியில் ஒன்றும் கொண்டு செல்ல போவதில்லை உன்னுடைய அறிவை தவிர. புரிஞ்சுதுங்களா? புரியுது நான் சொன்னதுங்க? திரும்ப இருக்க சொல்லிட்டா நல்லா ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அமைதியாக இரு. அனைத்துமே அணுவின் கூட்டு. இறுதியில் ஒன்றும் கொண்டு செல்ல போவது இல்லை உன்னுடைய அறிவை தவிர. என்ன கொண்டு போகிற இறுதியில்? அப்போ என்ன சொன்னாருங்க? எப்பெல்லாம் எமோஷன் ஆகுறீங்களோ, எப்பெல்லாம் கவலைப்படுறீங்களோ, எப்பெல்லாம் நமக்கு மனசு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கோ, ஏன்னா ஃபேமிலின்னு இருந்தால் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எல்லா பிஸ்னஸில், ஃபேமிலிக்குள்ளே, நம்ம சரௌண்டிங்ஸில் எல்லாத்துக்குள்ளேயும் பிரச்சனை இல்லாத மனிதன் என்பவன் உலகத்தில் யாருமே கிடையாது. ஒவ்வொரு ரூபத்தில் ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுவீங்க? மன நிறைவாக வாழணும் அப்படின்னா உங்களுக்குள்ளே என்ன பண்ணுங்கள், இந்த ப்ராவர்பை யூஸ் பண்ணிக்கோங்க. அடிக்கடி உங்கள் மைண்டுக்குள்ளே நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன? அமைதியாக இரு. அனைத்துமே அணுவின் கூட்டு. ஒரு நாளைக்கு அணுக்கள் என்ன பண்ணுங்க, அணுக்களுடைய தன்மையே என்ன? பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடும். இப்போ எல்லோரும் பிரிஞ்சு போகிறது தானே. எல்லாம் உடம்புல செல்கள் பூரா பிரிஞ்சு வச்சுட்டா டெட் பாடி தான் இருக்க வரைக்கும் தான் பேர் கூட்டு. இப்போ அணுக்கள்லாம் கூடிக்கிறனால உருவமாக தெரியும். அணுக்கள் பிரிஞ்சு போயிட்டு அப்படின்னா மரக்கட்டை மாதிரி விழுந்துரும் கீழே. அப்துல் கலாம் ஸ்டேஜில் பேச எப்படி விழுந்தாருங்க? எல்லோரும் பார்த்துருப்போம். யாரையும் சொல்ல வேண்டிய, எல்லோரும் பார்த்து திரும்ப திரும்ப ஒரு டிவியில் போட்டே இருந்தாங்க. மைக்கை பிடிக்கிறாரு, பேசுகிறாருங்க. அதே மாதிரி மகாலிங்கம் ஐயா பேச எப்படி உயிர் போச்சுங்க? ஆக்கிரமில்லைங்க. எப்படி சடனாக எப்படி உயிர் பிரிஞ்சுதுங்க? அணுக்கள் உடம்பு விட்டு, கண்ணுக்கு தெரியாத உயிரணுக்கள் சடனாக பிரிஞ்சு போச்சுங்க. இந்த உடம்பு என்ன பிடிச்சுங்க, அப்படியே கீழே சரிஞ்சு போச்சு. அப்போ இந்த ஆத்மாங்கிற இந்த உயிர் சக்தி உடம்புக்குள்ள இருக்க வரைக்கும் தான் நம்ம உட்காந்துருக்குறோம், பேசிகிட்டு இருக்கிறோம், நடந்துட்டுருக்குறோம். இந்த உயிர் சக்தி உடம்பு விட்டு பிரிஞ்சுது அப்படின்னா நம்ம டோட்டல் பாடியே எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான், சடலம் தான், முடிஞ்சு போச்சு. அப்போ இவ்வளவு கிரிட்டிக்கலான ஒரு பயத்தில் இருக்கும்போது நம்ம ஏன் தேவையில்லாத ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணணும்? ஏன் மற்றவங்களோட சண்டை போடணும்? ஏன் மற்றவங்களோட வாக்குவாதம் பண்ணணும்? ஏன் மற்றவங்களோட பொறாமப்படணும்? ஏன் போட்டி போடணும்? இதெல்லாம் திங்க் பண்ணி பாருங்க. அப்போ வந்த வேலை என்ன? நமக்கு அமைதியாக இருக்க வேண்டிய வேலை தான். நிறைவாக வாழ்கிறோம், நல்ல உணவு கிடைக்குதுங்க. இப்போ இங்கே இருக்கிறவங்க யாராவது பார்த்துக்கணும், சாப்பாடு இல்லைன்னு சொல்ல முடியுமா? எனக்கு உணவே இல்லைங்க, 3 நேரம் உணவுக்காக கஷ்டப்படுறேன், நெவர், கிடையாது. அதேமாதிரி போட்டுக்கிற ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறவங்க யாராச்சுங்க, எனக்கு ஒரே ட்ரெஸ் தான் இருக்குதுங்க, சொல்ல முடியுமா? கிடையாது. வீடு நமக்கு இறைவன் கொடுத்துருக்காரா இல்லைங்களா? உறவுகள் அதே மாதிரி கணவன் மனைவி, மகள் மகன், அம்மா அப்பா, உறவுகள் கொடுத்துருக்காரா இல்லையா? எல்லாமே நிறைவாக இருக்கு இல்லையா? அப்புறம் என்ன நமக்கு வருத்தம்? எல்லாமே இருக்குதுங்க. அவங்க அப்பா மாதிரி எங்கள் அப்பா இல்லைங்க, அவங்க மாமியார் மாதிரி எங்கள் மாமியார் இல்லைங்க, அவங்க மருமகள் மாதிரி எங்கள் மருமகள் இல்லைங்க. நான் என்ன பாவம் பண்ணணும்? கண்டிப்பாக பண்ணிட்டு தான் வந்திருக்கிறோம். சாமானியப்பட்டவங்களை நம்மளாம் நிறைய என்ன பண்ணிக்கிறாங்க, போன பிறவியில் ஏதாவது ஒன்றை கொலாப்ஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறோம். சரி, சொல்ல முடியாது, முற்புறவை போய் தெரியாதுல, சொல்ல முடியாது. இப்போ நமக்கு தெரியுது இல்லையா? இப்போ நடக்கிறது இல்லையா? நம்ம பிறந்ததில் இன்றைக்கி நடக்குது இல்லைங்களா? அதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? டெலிகாஸ்ட் ஆகுது நமக்கு. நீ என்னென்ன பண்ணிட்டு வந்து அதுக்குண்டான பனிஷ்மெண்ட் தான் என்ன பண்ணுறாங்க நம்ம இப்போ அனுபவிக்கிறோம். ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம்? மறுபடியும் என்ன பண்ணிட்டோம்? வந்த இடத்துல மறுபடியும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சம் குறைக்கணும் இல்லையா? அதுக்கு ஒரே வழி என்ன? நல்ல செயலை செய்யணும். அதுக்கு ஒரே வழி நல்ல செயல். ஏன்னா ஒரு அழுக்கு தண்ணி நம்ம க்ளீன் பண்ணோன்னு உடனே என்ன பண்ணுங்க, உள்ளுக்குள்ளே நல்ல தண்ணியை உள்ளே ஊற்ற அழுக்கு தண்ணி என்ன ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும். அப்போ இந்த ஒரு ஃபார்முலாவை மைண்டில் வச்சுட்டு நம்ம எப்போவுமே சைலண்ட் மோட்லேயே, அதாவது இது பேர் சொல்லுவாங்க, இன்னொரு மூடு சொல்லுவாங்க, புத்தா மூடு வருது இல்லையா? நமக்கு மூடு சொல்லும் இல்லையா? நான் செம்ம காண்டில் இருக்கிறேன், என்கிட்ட பேசுனீங்கன்னா நான் என்ன வாயில் வரும்னு தெரியாது சொல்லுவோம். நிறைய பேர் கோவம் வரும்போது நான் நல்ல மூடில் இல்லை, என்கிட்ட பேசிடாதீங்க, நல்ல மூடு வரும்போது பேச. இப்படி நம்ம நிறைய பேர் சொல்லுவோம். அது என்ன மூடு எப்படி மாறிட்டே இருக்குது நமக்கு அடிக்கடி? ஏன் மூடு மாறுதுங்க? அப்போ யார் நம்மளை மாற்றுறாங்க? ஆனால் நம்ம இப்போ சுவாமிஜிக்கு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் அவர் ஃபேஸ் பண்ணாத ப்ராப்ளமா? சுவாமிஜி புத்தர் எடுத்துக்கோங்க, அவர் ஃபேஸ் பண்ணாத ப்ராப்ளமா? எல்லா மகான்களும் சரி, எல்லா ஞானிகளும் சரி, உலகத்தில் வாழ்ந்து முடிச்சுட்டு போனால் அத்தனை பெரியவங்களும் சரி, நம்ம தாத்தா பாட்டிலேருந்து எல்லோருக்குமே ப்ராப்ளம் இருந்திருக்கு. அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணாங்க? நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறோம்?
உடனே ஒரு முடிவு எடுப்போம், நாளை நீ இருக்க மாட்டோமா, உடனே செத்து போகிறதா அடுத்த வேலையும்போம். இன்னொரு அடுத்த உச்சகட்டமான ரெஜிஸ்டர் பண்ணுறது இதையே. அடுத்த ஆன்சர் உச்சகட்டமான ரெஜிஸ்ட்ரேஷன் இது. நான் வந்து எனக்கு வாழ பிடிக்கல, நான் வந்து செத்துறேன். நீ செத்த யாருக்கு லாபம்? யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டங்க? நம்ம செத்தோம்னா ஒன்றுமே இல்லை. எத்தனை நாள் எழுவாங்க கூடி கூடி? அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சது. அப்போ யாருக்கு இழப்பு, யாருக்குங்க? நமக்கு தான். அதனால தான் நிறைய பக்கம் சொல்லுவேன் நான், அந்த மாதிரி எண்ணங்களுக்குள்ள நம்ம போகவே கூடாது. எப்படியாவது வாழ்ந்து காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணலாங்க. அது பெண்கள் இன்னும் வைராக்கியம். கோவத்தில் நம்ம ஒரு ரூல்ஸ் எல்லாம் போடும் இல்லையா, ரொம்ப கோபமாக இருக்கும், வைராக்கியம் சொல்லுவோம் இல்லையா. ஒரு நம்ம யார் அண்ணா தம்பியோட அக்கா தங்கச்சியோட ஏதாவது நமக்கு ஒரு சங்கடங்கள் வரும்போது சொல்லுங்கள், செத்தாலும் உன் வீட்டு வாசப்படியே முதிக்க மாட்டேன், நான் செத்தாலும் உன் முகத்தில் முழிக்க மாட்டேன். நீ செத்து போகிற அப்புறம் முகத்தில் யார் வந்து முழிப்பாங்க? நம்ம செத்து போயிட்டுமே, அப்புறம் எங்கே போய் முகத்தில் முழிக்கிறது? சொல்கிற டைலாக் என்னங்க, செத்தாலும் கூட மூஞ்சியில் முழிக்க மாட்டோம். இதெல்லாம் சும்மா வெட்டு தேவையில்லாத வார்த்தைகள் இதெல்லாமே, அதெல்லாம் சொல்லக்கூடாது. அப்போ அதில் வைராக்கியம் காமிக்கிறோமா இல்லையா? ஒரு அப்படியே நம்ம அப்படியே டெம்ட் ஆகி பேசுவோம் அந்த மாதிரி வார்த்தைகளை. அப்போ நம்ம உடம்புல பாடி செல்கள் பூரா என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக கெட்டு போயிருங்க. நான் சொல்கிறேன், இதே வைராக்கியத்தை நல்லதுக்கு பயன்படுத்தலாம் இல்லையா? நான் உயிருள்ள வரை கூட நான் பேச போகிறேன், நான் உயிருள்ள வரை நான் வந்து அன்பாக இருக்க போகிறேன், நான் உயிருள்ள வரை எல்லாத்தோடையும் பாசமாக இருக்க போகிறேன், நான் உயிருள்ள வரை பயிற்சி பண்ண போகிறேன். இதுக்கெல்லாம் நம்ம ஏன் டெம்ட் ஆகிறது இல்லை? கெட்ட விஷயங்களை பற்றி ஏன் நம்ம டெம்ட் ஆகி பேசுகிறோம்? அப்போ கேட்டால் நான் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லுவேன். வெளியே கேட்டேன், நான் மனசிருந்து யாருக்கு துரோகம் பண்ணலையே. யாருக்கு துரோகம் பண்ணிட்டு இருப்போம்? நமக்கே நாம் துரோகம் பண்ணுறோம். அப்போ எப்படி அமைதி நிறைவு வரும் நமக்கு? அமைதி நிறைவு எதிர்பார்க்குறது தப்பு இல்லையா? அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், ஒரு செகண்டும் கவனிச்சு பாருங்கள். இப்போ முக்திங்கிறது பார்த்தீங்கன்னா சுவாமிஜி நிறைய சொல்லுவோம், முக்திங்கிறது இறந்த பின்னாடி முக்தி அடையிறமோ இல்லையோ அது யாருக்கு தெரியாது. இப்போ முக்தி அடைஞ்சவங்க யாராவது வந்து சொல்லிக்கிறாங்க, முக்தி அடைஞ்சிட்டு சொல்லியிருக்கிறாங்களா? இப்போ சுவாமிஜி வந்து சமாதி அடைஞ்சாங்க, சுவாமிஜி வந்து நமக்கு சொல்லிக்கிறாரு நான் முக்தி நிலை அடைஞ்சிட்டேன்னு சொன்னாருங்களா? சொல்லலை. புத்தர் அதே மாதிரி சொன்னார், நான் முக்தி அடைஞ்சிட்டேன்னு சொன்னாருங்களா? அப்போ எப்படி தெரிஞ்சுக்காது முக்தி அடைஞ்சதா? இல்லை முக்தின்னு என்னன்னு சொல்லுங்களேன் ஃபஸ்ட்டு. அது என்ன முக்தி முக்தின்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ நம்மளும் முக்தி அடையணும்னு ஆசை இருக்கா இல்லையா எல்லாத்துக்கும்? சொல்லுங்கள், என்ன முக்தின்னு என்னப்போ? அதுக்கு சுவாமிஜி சொல்கிறாங்க, இறந்த பின்னாடி முக்தி அடைகிறது முக்தி அல்லவா? இறந்த பின்னாடி அடையிறதுக்கு பேர் முக்தி கிடையாது. வாழும் காலத்துலேயும் முக்தி நிலையோடு வாழணுங்கிறாங்க. வாழும் காலத்தில் எப்படி முக்தி நிலையோடு வாழ்வதுங்க? தான், நான் யாரு, இயற்கைனா என்ன, கடவுள்னா என்ன, ஆன்மானா என்ன, உயிர்னா என்ன, பிறப்புனா என்ன, இறப்புனா என்ன, உறவுகள்னா என்ன, என்னென்ன விஷயங்கள் உலக விவகாரங்கள் பூரா அத்தனையும் தெரிந்து கொண்டு அதோடு பற்றும் படாமலும் வாழ்கிற வாழ்க்கை தான் முக்தி வாழ்க்கை. அப்போ இறந்த பின்னாடி யாருமே சொல்ல வேண்டியதில்லை இல்லைங்களா? ஒரு சாவு ஊர்வலம் நடந்துச்சா ஒரு ஊரில், ஒரு சாவு ஊர்வலம் நடக்குதுங்க. ஒரு அப்போல்லாம் வழிபோக்கர்கள் வருவாங்க இல்லைங்களா, ரிஷிகள் முனிகள் மாதிரி. ஒரு கிராமத்தினுடைய கதை இது. அப்போ அந்த சாவு ஊர்வலத்துக்கு போகிறாங்க, நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. ஒரு சாமி வந்து என்ன சாவு ஊர்வலம் போகிறனால நான் ஒரு வீட்டு திண்ணையில் உட்காந்துக்கிறேன்னு ஒருத்தர் வந்து என்ன ஒரு வீட்டு திண்ணையில் உட்காந்துக்கிறார். அந்த வீட்டுக்கு வந்து ஒரு அம்மாவும் ஒரு சின்ன பையனும் ஓடி வர்றாங்க. அந்த பையன் ஓடி வந்து வீட்டை திறந்து அம்மா பார்க்குறாங்க, யாரோ இறந்து போயிட்டாங்க போல் இருக்குது, சாவு ஊர்வலம் போகுதுன்னு சொல்லி இந்த அம்மா வந்து சொல்கிறாங்க. அந்த பையனை கூப்பிட்டு, தம்பி நீ ஓடி போய் அந்த போகிறவர் வந்து சொர்க்கத்துக்கு போகிறாரா நரகத்துக்கு போகிறான்னு பார்த்துட்டு வான்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மா அந்த பையனை அனுப்பிச்சி விட்றாங்க. இவர் வந்து முனி வந்து உட்காண்டார், அவங்க வீட்டு வாசல் உட்காந்துருக்காரு. இன்னொரு குட்டி பையனை போய் இந்த அம்மா வந்து போக சொல்கிறாங்களே, சரி என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறக்காக இவர் வந்து திண்ணையிலே உட்காந்துருக்காங்க, வீட்டு திண்ணையிலேயே. இந்த பையன் அப்படியே சாவுரத்துக்குள்ளே கொஞ்சம் நேரம் போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்து சொல்கிறாங்க அவங்க அம்மாட்டு ஓடி வந்து, அம்மா சொர்க்கத்துக்கு தான் போகிறாருன்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த அம்மா கதை வச்சு உள்ளே கூட்டிட்டு போயிட்டாங்க அந்த பையனை. அப்படியா சொர்க்கத்துக்கு போகிறாரா, பரவாயில்ல சொர்க்கத்துலேயே நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம வாழ்த்திட்டு உள்ளே போயிட்டாங்க. அப்போ இந்த சாமிக்கு ஒரே டவுட், என்னடா ஓடுனா குடுகுடுன்னு ஓடுனா போனால் வந்து சொர்க்கத்துக்கு போகிறான்னு சொல்லிட்டு போகிறேன்னு, என்னடா நாம் இத்தனை நாளாக அப்படியே ஞானியாக தெரிஞ்சுட்டு நமக்கு ஒன்றுமே தெரியலையேன்னு இவருக்கு ஒரே ஒரு மாதிரி கேள்வி வந்துருச்சு. உடனே போய் அந்த வீட்டு கதவை தட்டுறாரு. தட்டி அந்த அம்மா கூப்பிட்றாங்க. அப்புறம் வந்து கேட்குறாங்க, ஏங்க இல்லை ஒரு சின்ன சந்தேகம் உங்கள்கிட்ட கேட்கலான்னு வந்தேன். என்னன்னு கேட்கும் இந்த சொல்கிறாங்க, எப்படி உங்கள் பையன் அனுப்பி போய் அவர் இறந்தவரை பார்த்துட்டு சொன்னீங்களே, எப்படி நீங்கள் இது கூட தெரியாது, ரொம்ப சிம்பிள் அப்படின்னு அந்த அம்மா. என்னென்னு கேட்டால், பின்னாடி போனால் எத்தனை பேர் இறந்தவரை பற்றி நல்ல விதமாக பேசுகிறாங்கன்னு வாட்ச் பண்ணிட்டு வந்தான் போய். ஐயோ இப்போ ஏற்பட்ட மனசு இறந்துட்டாரே, நல்லவரே, இப்படி இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் நல்லா இருந்திருக்குங்களே, நிறைய பேர் கூடுதல் போகிறவங்க என்ன பண்ணாங்களோ அவரை பற்றி, ஏன்னா அவரை பற்றி தான் பேசிட்டு போவோம். அப்படி நிறைய பேர் நல்லா தான் பேசுனாங்கிறதால அவரோட ஆத்மா எங்கே இருக்குமா, கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு தான் போயிருக்கும் சொல்லி முடியும். இதுதான் விஷயங்கிறேன். அப்போ எவ்வளோ புரியுது பாருங்களேன் இதில். அப்போ நாளைக்கு இப்போ அறிஞர் அண்ணாதுரை இறக்கும்போது எத்தனை பேர் பேசுனாங்க? நீ ஒன்றும் திரையுலகத்துலையும் எடுத்து பாருங்கள், ஞானிகளையும் எடுத்து பாருங்கள். விஜயகாந்த் நம்ம திரையுலகத்தை பற்றி நம்ம பேசுகிறதுல ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். திரையுலகத்தில் விஜயகாந்த் வந்துங்க எம்ஜிஆர் பிரசில் எம்ஜிஆர் இறக்கும் போதுங்க அவர் கூட ஒரு ஃப்ரெண்டு இப்போ அவர் டிரைவர்ஸ் ஒரு பேட்டியில் சொன்னார். அதை பற்றி நான் கேட்டனாலும் சொல்கிறேன். அவர் சொன்னாரா, வாழ்ந்த இவரை மாதிரி வாழ்ந்து சாகணும்னு சொன்னாராம் விஜயகாந்த் அந்த டிரைவர்கிட்ட. என்ன மக்கள் வெள்ளம், என்ன கூட்டம். அரசியலை பற்றி நம்ம சொல்கிறது நல்லவரோ கெட்டவரோ, ஆனால் மக்கள் வெள்ளத்தில் எப்படி இடம் பிடிச்சாருங்க
தமிழக மக்கள் மத்தியில் நல்ல ஒரு செல்வாக்கு பிடிச்சாரு இல்லைங்களா? எல்லாருமே அதே மாதிரி செல்வாக்கு அதே மாதிரி விஜயகாந்த் இறந்தப்ப எப்படி இருந்துச்சுங்க? அவரை விட இவரை விட ஒரு மடங்கு அதிகமாக தான் கூட்டம் வந்துச்சு. அப்புறம் என்ன சொன்னாருங்க அவர் அந்த இடத்துல? வாழ்ந்தா இவரை மாதிரி வாழ்ந்து சாகணும்னு சொன்னார். அப்போ என்ன பதிவு எப்படி இருக்குங்க அவருக்கு? எவ்வளோ ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணார். அது மாதிரி நம்ம யாராவது ரோல் மாடல் எடுத்துருக்கிறோமா? வாழ்ந்து இவருக்கு மாதிரி வாழ்ந்தாப்பா சாகணும் அப்படின்னு நம்ம யாராவது ரோல் மாடல் இருக்கிறாங்களா? ஒரு ரோல் மாடலும் இல்லை. என்னவோ வந்தோம், சாப்பிட்றோம், மற்றவங்களை பற்றி புரணி பேசுகிறோம், இந்த இடம் அங்கே சொல்லுவோம், எல்லோரும் நார்மலாக என்னை ஜெயித்தா, நான் தப்புன்னு சொல்லவில்லை, வி ஆல்சோ நான் சொல்கிறேன். அப்படி தான் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் திங்க் பண்ணி பாருங்க. அப்போ ஒவ்வொரு செகண்டும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? வாழ்ந்தா ஒரு நல்ல மனிதரை போல வாழ்ந்து இல்லைங்களா, நம்முடைய அருத்தந்தை போல வாழ்கிறதெல்லாம் சாமானியம். அதுக்கு எக்ஸாம்பிளே சொல்ல முடியாது. வரல மகரிஷி முறையில் யாரும் வாழ முடியாது, முடியவே முடியாதுங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓரளவுக்கு அவர் சொல்லிக் கொடுக்குற விஷயங்களே என்ன பண்ணலாம், நம்ம 90% கூட முடியாது நம்மளால். ஒரு நான் சொல்ல ஒரு 50%ஆவது, நான் 50 கிடையாது, 50% என்ன பண்ணலாங்க, நம்ம சொல்லிக் கொடுக்குற விஷயங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு ஓரளவுக்கு நம்முடைய கருமையை தூய்மை பண்ணிவிட்டு கொண்டு வந்த பாவத்தை பூரா போக்கிட்டு இந்த வினைப்பதிவை நம்ம இந்த பிறவிலேயே முடிச்சுட்டு நம்ம போகிறது தான் நம்ம கொண்டு வந்த வேலையே. அப்போ அந்த மாதிரி நம்ம இந்த வினைப்பதிவு இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே வரணும் அப்படின்னா அது நம்ம தத்துவங்களை பூரா என்ன பண்ணணும், கண்டிப்பாக நம்ம மைண்டுக்குள்ளே ஃபாலோ பண்ண ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய செயல்பாடுகள் ஒழுங்காயிருங்கிறதான் நம்ம இந்த பயிற்சி முறைகள். அப்போ அதுக்காக நம்ம உயிர் சக்தியினுடைய தன்மையை புரிஞ்சுக்கோங்க, அதனுடைய ஆற்றலை புரிஞ்சுக்கோங்க. நிறையா வழிகளில் நம்ம உயிர் சக்தி செலவாகுது, அதையெல்லாம் கவனிச்சுக்கோணுங்க. எப்படி செலவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்மளுடைய தேவைகள் மூலமாக செலவாகும் ஆற்றல். அப்போ அமைதி இழந்து போயிடணும். நம்ம தேவைகள் தெரியும் இல்லையா, நமக்கு என்னென்ன தேவைகள், உணவு, உடை, இருப்பிடம், உடல்களிலால் வரக்கூடிய அந்த அத்தியாவசிய தேவைகள் போகிறவங்க உயிர் சக்தி செலவாகும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எண்ணங்கள் மூலமாக நிறைய செலவாகும், மைண்டு மூலமாக. அப்புறம் உடல் உறுப்புகள் மூலமாக செலவாகும். இது உயிர் சக்தி செலவாகக்கூடிய விஷயங்கள். ரொம்ப கவனமாக கையாளும். தேவையில்லாத வழியில் உயிர் சக்தி செலவாகும். ஏன்னா உயிர் சக்தி செலவானாலே அமைதி குறைஞ்சி போயிடும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக. அப்போ உயிர் சக்தியுடைய செயல்பாடு நம்ம உடம்புல அதிகமாக இருக்கணும் அப்படின்னா ஒரே வழி என்ன வழிங்க, இந்த காந்த காலத்துக்குள்ளே எப்படி இருக்கணுமா, நம்ம அமைதியாக இருக்க வரைக்கும் நம்முடைய மௌனம் ஒரே வழி. மன அமைதியும் நிறைவும் நம்ம வாழ்க்கையில் வரணும் அப்படின்னா நம்ம எப்போவுமே இருக்க வேண்டிய மூடு எந்த மூடுங்க, சைலண்ட் மூட். அவ்வளோதான். இறந்த பின்னாடி இருக்கிற சைலண்ட் கிடையாது. இருக்கிற காலத்தில் எப்படி இருக்கணுமா, எப்போவுமே சைலண்ட். அது ஒரு பழமொழி சொல்லியாச்சு உங்களுக்கு. அதை யார் சொல்ல வரீங்க? இப்போ நான் சொல்லிக் கொடுத்த விஷயத்தை, நான் சொல்லிக் கொடுத்தனாலே ஒரு ஒரு தத்துவத்தை அப்படியே சொன்னோம் இல்லைங்களா, திருப்பி சொல்லணுன்ட்டு. என்ன ஞாபகத்தில் இருக்கா? வெரி குட். அவ்வளோதான். இது எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா? இது அடிக்கடி சொல்லி பாருங்க. உங்கள் மைண்ட் என்ன சொல்லுங்கள்? இப்போ உங்கள் மைண்ட் என்ன சொல்லுங்க? உங்களுடைய மனசு கஷ்டம் வரும்போது என்ன சொல்லுங்கள்? யாராவது வாய் தர முன்னாடி பேசிட்டாங்கன்னு உடனே நீங்கள் சொல்லுங்கள், அமைதியாக இரு. அதை உடனே மூட மாற்றுங்க, பேசாம இரு. அப்படி யாருக்கு மெசேஜ் கொடுக்கணும்? யாருக்கு மெசேஜ் கொடுக்குறங்க? அவனை சொல்லக்கூடாது வாயை மூடுன்னு சொல்லி, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள. இப்போ யார் வாயை மூடணும்? நம்ம. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வாயை மூடிட்டு போயிட்டு நான் பயங்கரமாக காண்டாகிற கெட்டதான் வந்துன்னு சொல்லக்கூடாது. இப்போ நம்ம மைட்டுக்குள்ள என்ன சொல்லணும்? அமைதியாக இரு. அவனை அணுவின் கொடுத்து நீ அணுவின் கொடுத்தா, ஒரு நாளைக்கு அவனு போகிறான், நான் தான் போகிறேன், உனக்குள்ள ஆத்தரம். இப்படி யாருக்கு மெசேஜ் கொடுக்கணும்? நம்ம மைண்டுக்கு நாம் மெசேஜ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ யார் சேஃப் ஆகிட்டாங்க? நம்ம சேஃப் ஆகிட்டோம். அதுக்காக பயிற்சி. அப்போ அறுத்தந்தை கொடுக்குற பயிற்சி என்னங்க, நம்ம சேஃப் ஜோனில் இருக்கணும். அப்போ நான் ஒவ்வொரு நாளும் அதை ஃபார்முலா ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வந்த நோக்கத்தை கரெக்டாக நிறைவேற்றிட்டுங்க, நம்முடைய வாழ்வினுடைய நோக்கத்தை சரியாக நிறைவேற்றிட்டு அனைவருமே ஒரு நட்போடு நம்ம இந்த பூமியில் வாழ்ந்துட்டு உறவுகளோடு இணைஞ்சு நீடித்து வாழ்ந்துட்டு அனைவருமே நம்ம ஒரு ஹாப்பியாக இந்த பூமியை விட்டு போகும்போது யாருக்குமே துன்பம் இல்லாத நம்ம என்ன பண்ணணுமா, வாழும். அதுக்கு டெய்லி நீங்கள் தன் வாழ்த்து சொல்லுங்கள், இறைவனோடு இணைஞ்சிக்கோங்க. சொன்னோம்ல, இறைவனுடைய நம்பர் சொல்லி கொடுத்துரும் இல்லையா? என்ன நம்பருங்க? 0. ஒரு ட்ரங்க் கால் போட்டு டெய்லி நைட் படுக்க வரக்கு முன்னாடி 0 ஃப்ரீக்வன்சியில் போய் காடுகிட்டலாம் சொல்லி போட்டு நம்ம ரிலாக்ஸாக படுத்தோம்னு அப்படின்னாலே வாழ்க்கை எப்படி இருக்குமா நமக்கு? இன்றைக்கி நான் வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு அமைதியாக நிறைவாக இருந்துச்சு, ரொம்ப நன்றி இறைவா, நாளைக்கும் இதே போல் எனக்கு இந்த வாழ்க்கையை நீ திருப்பி எனக்கு கொடுக்கணும்னு ஒரு பிரார்த்தனையோடு நம்ம டெய்லியுமே சங்கல்பத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை உங்களிடம் கூறி இந்த வாய்ப்பை எனக்கு கிடைத்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஆமாங்க.